அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஆகஸ்ட் 9, 2026 வாரமலர் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆல்ரெடி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்த்துட்டோம். இதெல்லாம் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். குறுக்கெழுத்து போட்டிக்கு பரிசு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 10,000 ரூபாய் வச்சுருக்காங்க. இதில் உங்கள் பரிசு பெற்றவர்களோட விபரம் இதில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக்கில் வின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ். சென்னை, சிதம்பரம், திருப்பூர் 3ஆம் பரிசு. ஸோ இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இல்லைனாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வாங்க சால்வ் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோவை. முதல் பரிசு 2500, செகண்ட் பரிசு வந்து 2000, மூணாவது பரிசு 1500. வாங்க சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வளம். முதல் கேள்வி, ஆண் மயிலின் இடம் காணக்கூடிய தனி சிறப்பு. ஆண் மயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தோகை. ஆண் மயிலுக்கு தோகை இருக்கும். ஓகே, தொகையை அழகாக விரிச்ச ஆடையில் அதனுடைய அழகு நல்லாவே தெரியும். ஒன்று மேலேருந்து கீழே. தனி மரம் டேஷ் ஆகாது. ஒருத்தன் தனியாக ஊரில் நின்னான்னா அவன் குரூப் ஆக மாட்டான், தனியாகவே இருப்பான். தோப்பாகாது. தனி மரம் எனக்கு தோப்பாகாது. நிறைய பேர் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. 6 வலமிருந்து இடம் என்ன? பூல முடியுதுங்க. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான ஒரு திரைப்படம். வறுமையின் நிறம். வறுமையின் நிறம் என்ன? சிவப்பு. வறுமையின் நிறம் சிவப்பு. ஓகேங்க. இது கமல் நடித்த படம். ஐ திங்க் 6 கீழேருந்து மேலே என்ன? இதற்குள் முத்து வந்து இதற்குள் காணப்படுமா? முத்து வந்து இதற்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் சிப்பி இருக்குது, சிப்பிக்குள்ளே தான் என்ன இருக்கும்? முத்து இருக்கும். ஓகே, அப்போ 2 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? இது நீட்டி விட்டான் என்றால் ஏமாற்றி விட்டான் என்று பொருள். இதை எண்ணுவது என்றால் சிறையில் இருப்பவங்கள் என்று பொருள். கம்பி என்றான் அப்படின்னு சொன்னால் ஜெயிலில் இருக்கான்னு அர்த்தம். கம்பி நீட்டிட்டான் அப்படின்னா தப்பிச்சிட்டான், ஏமாற்றிட்டு ஓடிட்டான் அப்படின்னு அர்த்தம். 2 மேலேருந்து கீழே. திருமணம், மேரேஜை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கேல ஆரம்பிக்குது. கல்யாணம். நாளைக்கு நான் வீடியோ கொஞ்சம் ஏர்லியாக பண்ண ட்ரை பண்ணுறேன். நாங்கள் இருக்க ஹைவே பக்கத்தில். நாங்கள் அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஆல்ரெடி இப்போ தான் தினமலரில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ கல்யாணம் அப்படின்னா விவாகம்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்வு. ஓகே, 4 வலமிருந்து இடம் என்ன? இல்லைன்னு முடியுது. டேஷ் மூட்டு மற்றும் கால் பாதத்தை இணைக்கும் முக்கிய பகுதி. முக்கிய மூட்டு. காலையும் பாதத்தையும் இணைக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கணுக்கால். மூட்டுன்னா ஜாயிண்ட்டு. 3 சுழி நியூ வேணுங்க. பரிசு வேணும்னா அந்த 3 சுழி நியூ 2 சுழி நியூவெல்லாம் செக் பண்ணி போடுங்க. ஸோ கணுக்கால் மூட்டுன்னா ஜாயிண்ட்டு. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? முகிலினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முகிலினங்கள்னால் என்ன? மேகமிட தூதுலாம் முகில்னா மேகம்னா சொல்லுவோம். 9 கீழேருந்து மேலே என்ன? அந்த காலத்தில் அரசர்கள் குதிரை மீது ஏறி வர அரசிகள் இதில் அமர்ந்து பயணம் செய்வார்கள். அரசர்கள் வந்து குதிரையில் போகையில் அரசிகள் ராணிகள்லாம் பல்லக்கில் போவாங்க. நம்ம பல்லக்குக்கு அடிக்கடி நம்ம தினமலரில் பார்ப்போம். என்னென்னு பார்ப்போம்? சிவிகை அப்படின்னு சொன்னால் பல்லக்கு. ஓகேங்களா? 10 வலமிருந்து இடம் என்ன? தெப்பக்குளத்தில் கோயில் விக்கிரகங்களை ஊர்வலமாக எடுத்து செல்லும் சிறிய தேர். தெப்பக்குளத்தில் விக்கிரகங்களை வந்து சின்ன தேர் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்பரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 10 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்க்கலாமா? கீழே இல்லை.
13 கீழேருந்து மேலே இருக்கா. கிளைமேக்ஸ் என்பது படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னா அது என்ன கட்டம் அப்படிங்காங்க. இதுக்கு இந்த ஹிண்ட்டை சால்வ் பண்ணி பார்ப்போமா. 13 வலமிருந்து இடமும் பார்ப்போம். வேர்லின் ஜோடி, அம்மியோட ஜோடி குளவி. அப்போ வேர்லுக்கு ஜோடி என்னன்னு கேட்டால் உலக்கை. நீங்கள் உலக்கை எழுதினீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து என்ன கட்டம் அப்படின்னு கேட்காங்க. உச்சகட்டம். கிளைமேக்ஸ் என்பது உச்சகட்டம். 8 மேலேருந்து கீழே என்ன. ட்ரால ஆன்ஸுக்கு கையில் முடியுதுங்க. ஆண் என்றால் ரசிகன், பெண் என்றால் ரசிகை. ஓகேங்களா. பதில் என்ன? ரசிகை. ஓகே. அடுத்த ஹிண்ட்டு எந்த சைடு வருதுன்னு பார்ப்போம். 5 மேலேருந்து கீழே சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். வேலை வந்துருக்கு. வந்தனம், வாங்கன்னு சொல்லி கூப்பிடல, வந்தனம்னு சொல்கிறோம். வந்தனம் அப்படிங்கிறதுக்கு வேறு சொல்ல என்ன சொல்லலாம்னா வணக்கம். 3 சொல்லி நான் வேணும். வணக்கம், நமஸ்கார், நமஸ்தே. ஓகேங்களா. ஓகே. வந்தனம்ங்கிறது மலையாளம் கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். 7 இடமிருந்து வளம் என்ன. கணிதம். கணிதம்னா மேக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கணக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் நான் 3 சொல்லி நான் வேணுங்க. ஓகே. அப்போ 7 மேலேருந்து கீழே என்ன. கேல ஆன்ஸுக்கு பெண் சிசு கொலை அவலம் குறித்து வெளியான பாரதி ராஜாவுடைய படம். ஃபஸ்ட் கிளாஸ் மூவிங்க. கருத்தம்மா. கருத்தம்மா வந்து பாரதி ராஜாவுடைய ஃபஸ்ட் கிளாஸ் மூவி. 1994 வந்தது. பெண் சிசு கொலை. அதே பெண் வந்து பெண் குழந்தை வந்து அப்பாவை எப்படி காக்குதுன்னு சொல்லல. அது என்னோட கதையை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. 14 இடமிருந்து வளம் என்ன. மரம், ட்ரீ. கற்பகத்தருன்னு சொல்லுவோம். தரு அப்படின்னா மரம். கற்பகத்தருன்னு கேட்கதை கொடுப்பது. ஓகே. 18 இடமிருந்து வளம் என்ன. வெள்ளை டேஷ் என்பது அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வமான இல்லம். ஒயிட் ஹவுஸ், அதாவது வெள்ளை மாளிகை. 19 கீழேருந்து மேலே இருக்கா. சிறையில் அடைக்கப்பட்டவன். சிறையில் அடைக்கப்பட்டவன் கல்பிரிட், கைதி. ஓகே. 16 இடமிருந்து வளம் என்ன. ஒரு அரபு நாணயம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இல்லைன்னா அங்கே உள்ள நாணயங்கள்லாம் கேட்டிங்கன்னா தினார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அமெரிக்காவில் டாலர், இந்தியாவில் ருப்பி அப்படின்னு சொல்கிறோம்னா அங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம், தினார். குவைத்தில் சொல்லக்கூடிய தினார் தான் சொல்லுவோம். 11 மேலேருந்து கீழே என்ன. சந்திரகுப்த மௌரியரின் பிறன். சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய பேரரசை ஆரம்பித்தவர். இவரோட அரசவையில் தான் சாணக்கியர், கௌடில்யர்லாம் சொல்லுவோம். ஓகே. இவங்க வந்து இவங்க காலம்தான் பொற்காலம்னு சொல்கிறோம். இவங்களோட பையன் யார் அப்படின்னு கேட்டால் பிந்துசார். பாடலிபுத்திரன் தலைநகர் வச்சுருந்தாங்க, பாட்னா. இவங்களோட பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர் அப்படின்னு சொல்லுவோம். அசோகர் காலத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அசோகர் வந்து தான் கலிங்கத்தை போகிறதுக்கு அப்புறம் தான் மனமாறினார். அந்த அசோகரை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. 12 வலமிருந்து இடம் என்ன. வருத்தம். வருத்தப்படுறதுன்னா வருத்தத்தில் இருக்கான்னா சோகத்தில் இருக்கான்னு சொல்லலாம். சோகம் இருந்துச்சு, இன்மை இருந்துச்சு. 15 இடமிருந்து வளம் என்ன. பழம். பழத்துக்கு வேற சொல்லணுன்னா கனி. ஓகேங்க. 20 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா. தேயிலைக்கு புகழ்பெற்ற இந்த இந்திய மாநிலத்தின் தலைநகரம் திஸ்பூர். திஸ்பூர் எதோட கேபிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தோடைய தலைநகரம். ஓகே. அங்கே டீ தூளுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகே. 20 கீழேருந்து மேலே என்ன. டேஷ் கால் வைக்காதே. அகலக்கால் வைக்காதே. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும்
அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சு பண்ணுங்கள். ரொம்ப வைடாக பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிங்கன்னா அந்த ஒரு தொழிலை வந்து சாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணணும். எடுத்த உடனே எல்லாத்துலேயும் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வின் பண்ணக்கூடாது. 17 இடமிருந்து வளம் என்ன? ஏழைகளின் எளிய தேவை உணவு. ஏழைகளோட உணவு லிக்விட் ஃபார்மில் உள்ள உணவு அப்படின்னு கேட்காங்க. கூழ் சொல்லலாம், ஆனால் இங்கே வந்துக்கனால கஞ்சி சொல்கிறேன். கஞ்சி வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபுட்டு. நம்ம உடம்பு சரியில்லை காய்ச்சல்னால் அந்த கஞ்சியை தேடுவோம். ஓகே, 21 கிழந்து மேலே. மூக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு மூக்கு நாசின்னு சொல்லலாம். நான் அது தப்பாக எதுவும் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த இறைச்சலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நான் நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கு எதுவும் எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறேன். தச்சமே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றிங்க.